ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளேஸ் ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரண்டையில் இருக்கிற அற்புதமான மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிரண்டையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை எந்தெந்த வகையில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பிரண்டையில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. அதாவது குறிப்பாக பலவீனமாக இருக்கிறவங்க, எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களாம் அந்த பிரண்டையை கட்டாயம் உணவில் எடுத்துக்கொள்ளணும். இந்த பிரண்டையில் பல வகை பிரண்டை இருக்குதுங்க. ஓலை பிரண்டை, உருண்டை பிரண்டை, சதுர பிரண்டை, களிப்பு பிரண்டை, இனிப்பு பிரண்டை, புளிப்பு பிரண்டை, முப்பிரண்டை அப்படின்னு பல வகை பிரண்டை இருக்குது. குறிப்பாக பிரண்டை சமைக்கும் போது நம்ம இதே போல் பிஞ்சு பிரண்டையாக பார்த்து சமைக்கணும். அப்போனா அது பிரண்டையில் லைட்டாக அரிப்புத்தன்மை இருக்கும். நம்ம வெட்டும்போது கூட நம்ம பார்த்து வெட்டணும். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நறுக்கும்போது கையில் அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. விட்டமின் சத்து குறைபாடு இருக்கிறவங்க, அதாவது சி சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான எலும்பு சம்மந்தப்பட்டதான பிரச்சனைகள் காணப்படும். அதாவது பல்வலி, ஈறுவலி பிரச்சனைகள், முதுகு வலி, மூட்டு வலி, இப்படி பல பிரச்சனைகள் காணப்படும். அப்படிப்பட்டவங்க இந்த பிரண்டையை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும். முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, முதுகு வலி பிரச்சனை இருக்கீங்க, இது ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களாம் இந்த பிரண்டையை உணவில் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிரண்டை துவையலை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம். உணவில் சேர்த்துட்டு வரும்போது அந்த செரிமான பிரச்சனை சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் வயிறு மந்தமாக இருக்கிறவங்க, பசியே இல்லாத குழந்தைங்க, பெரியவங்க இவங்களுக்கு இந்த பிரண்டையில் சட்னி, துவையல், குழம்பு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வரும்போது இந்த பிரண்டை பசியை தூண்டக்கூடியதான தன்மை இதில் இருக்குது. அதனால் பசி எடுக்காதவங்களுக்கு இந்த பிரண்டையை உணவில் பயன்படுத்திட்டு வரலாம். மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறதான பெண்களும் கூட பிரண்டையை வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் உணவில் சேர்த்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பிரண்டையை உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக வாய்வு தொந்தரவு இருக்கிறவங்க, அதாவது வாய்வு பிடிப்பு அடிக்கடி வாய்வு பிடிப்பு, வயிற்றுக்குள்ளே நெஞ்சுக்குலாம் பிடிப்பு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த பிரண்டையை வாரத்தில் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கொள்வது அந்த வாய்வு பிரச்சனை சரியாயிடும். மேலும் இது கை கால் உளைச்சல், அந்த கை கால் எப்பவும் உழைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க, தூங்குற நேரத்தில் சிலருக்கு தூக்கமே வராது, கால் உளைச்சல் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு, அப்புறம் ஞாபக மறதி இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிரண்டையை சட்னியாக, துவையலாக, குழம்புல பயன்படுத்திட்டு வரும்போது அது ஞாபகத்திறன் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லை, கை கால் உளைச்சலை இது சரி பண்ணும். உடலில் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கிறதுக்கு அந்த பிரண்டை முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் இருந்ததான பிரண்டையை உணவில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.